வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, மகரிஷியின் புதிய மாதிரி கல்வி முறை. குழந்தைகள் 9 வயது முடிந்த பிறகு 10வது வயதில் ஆண் பெண் இருபாலரும் இந்த பள்ளியில் சேரலாம். உறைவிட வசதியோடு இரவும் பகலும் குழந்தைகள் பள்ளியிலேயே தங்கி படிக்கும் முறையில் இக்கல்வி நிலையம் செயல்பட வேண்டும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் என்ற 4 வாழ்க்கை கூறுகளும் இப்பள்ளியில் போதிக்கப்பட வேண்டும். ஆன்மீக அறிவு மேம்பாடு, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், சமையல் என்ற 6 துறைகளில் போதனைகள் நடைபெற வேண்டும். போதனை மொழிகள் அந்தந்த பகுதிகளில் வழங்கும் தாய்மொழி, நாட்டுக்கு பொதுவான மொழி, உலக பொதுவான ஆங்கில மொழி ஆகிய 3 மொழிகளுக்கும் சம மதிப்பளித்து போதனைகள் நடைபெற வேண்டும். முதல் 6 ஆண்டுகளுக்கு எழுத்தறிவோடு வேளாண்மை, துணி நெசவு, வீடு கட்டுதல், விஞ்ஞான கருவிகள் செய்தல், சமையல் செய்தல் இவற்றில் அடிப்படை கல்வியும் 16 முதல் 20 வரையில் ஏதேனும் ஒரு துறையில் உயர்தர கல்வியும் அளிக்க வேண்டும். மாணவர்களுக்கு உணவுக்கு வேண்டிய தானிய வகைகளை உற்பத்தி செய்து கொள்ள வசதியாக உள்ள அளவில் விவசாய நிலங்களும் ஒவ்வொரு பள்ளிக்கும் இருக்க வேண்டும். பால் கறக்கும் மாடுகளும் போதிய அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 11 வயதிற்கு மேல் ஆண்களும் பெண்களுக்கும் தனித்தனியே தங்கும் வசதி கொடுக்க வேண்டும். எழுத்து, தொழில் போதனைகளின் பொது அனைவரும் ஒன்றாக இருக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை பார்த்து மகிழ வாய்ப்பும் வசதியும் அளிக்க வேண்டும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை சனி ஞாயிறு 2 நாட்களில் குழந்தைகளை பெற்றோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். காலையில் புஞ்சை தானியத்தாலான கஞ்சியும், பகலில் அரிசி சோறும், காய்கள் பருப்பு இவையும், மோர் அல்லது தயிர், நெய் இவையும் சேர்த்து எளிய உணவாக கொடுக்க வேண்டும். 20 வயது முடியும் போது கல்வியில் முழு தேர்ச்சி உள்ளவர்களாக ஏதேனும் தொழில் நிபுணராக ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். கல்வி முறையோடு நாட்டுக்கு ஏற்ற தொழில் முறையும் ஒத்தவாறு அமைய வேண்டும். தேவைக்கு வேண்டிய பொருட்களை பெருக்கவும் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் முறையிலும் தொழில் திட்டம் உருவாக்க வேண்டும். வேலையில்லா குறைபாடு ஏற்படும் இடங்களில் உள்ள வேலையை அனைவருக்கும் பங்கிடும் முறையில் வேலை நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையிருந்தும் தொழில் செய்ய தெரிந்திருந்தும் வேலை கிடைக்கவில்லை எனில் அத்தகைய மனிதன் குற்ற வழியில்தான் வாழ முனைவான். இது சமுதாய வளத்திற்கே நச்சாகும். இத்தகைய கல்வி முறையால் அரசாங்கம் இன்று கல்விக்காக செலவழிக்கும் தொகையில் பெரும் அளவு குறைந்துவிடும். கல்விக்கூடமே தொழிற்சாலைகளாகவும் நேர்மையான வணிக நிலையங்களாகவும் மாற்றம் பெறும். முதலில் நாட்டளவில் சமுதாய தலைவர்களை கூட்டி இத்திட்டத்தை முன்வைத்து ஆலோசனை செய்ய வேண்டும். பிறகு முதலில் மாவட்டத்திற்கொன்றும் பிறகு வட்டத்திற்கொன்றுமாக இந்த மாதிரி பள்ளிகளை அமைத்து நலம் காண வேண்டும். இதுவரையில் மனிதன் அடைந்துள்ள முன்னேற்றங்களின் இறுதி பயனாக இருக்க வேண்டியது உயர்தர முறையில் குழந்தைகளை வளர்ப்பதே ஆகும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்காக மகரிஷி அவர்களின் புதிய மாதிரி கல்வி முறை, அதாவது நமது நாட்டில் தொன்று தொட்டு
கல்வி என்பது எப்படி இருந்தது என்று சிந்தித்து பார்த்தால் குருகுலக் கல்வி என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அந்த குழந்தைகளை குரு என்ற அவரிடம் ஒப்படைத்து அவரிடம் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருந்தது. குருகுல கல்வி என்று சொன்னால் அந்த கல்வியில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு உரிய வாழ்வியலில் என்னென்னவெல்லாம் அவன் அறிந்திருக்க வேண்டுமோ அனைத்தையும் குரு அவர்கள் அங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது பொதுவாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக கற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, அங்கு அந்த குரு என்பவர் இயற்கை சார்ந்த அனைத்து ஞானங்களையும் பெற்றவராகவும் இந்த உலகியல் வாழ்வுக்கு என்ன தேவை, அது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு புற வாழ்வியல் ஞானத்தையும் பெற்றவராக இருப்பார். அப்போ இப்பொழுதெல்லாம் அந்த கல்வி முறை இங்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். எப்பொழுது அந்த ஆங்கிலேயர்கள் இங்கு ஆட்சி செய்ய வந்தார்களோ அப்பொழுது இந்த கல்வி முறையையே மாற்றி அமைத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த இருக்கக்கூடிய கல்வி முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு என்பதை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதாவது பொருள் சம்பாதிப்பதற்கு, பொருள் உற்பத்தி பண்ணுவதற்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே கல்வியாக கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது. அப்போ கல்வி என்றால் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அந்த கல்வி உதவும் என்பதாக மாறிவிட்ட ஒரு நிலை. ஆனால் அந்த கல்வி வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று சொன்னால், பணம் இருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த சமுதாயம். ஆனால் கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது அந்த மாணவன் வாழ்க்கை வாழ்வது என்பதை எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது, எப்படி பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் அறநெறியில் எப்படி வாழ்வது, எது தேவை, எது துன்பம், எப்பொழுது துன்பமாக மாறும், இவ்வாறு வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் அந்த முழுமையான கல்வி கொடுக்கப்படவில்லை. அதைத்தான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இன்றைய கல்வி முறையிலே அந்த இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்க அறிவும் விடுபட்டு போய்விட்டது என்று சொல்வார்கள். சரி, அந்த தொழிலறிவு என்று சொல்லும் பொழுதும் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், எந்த தொழில் கல்வியை கற்றால் பணம் அதிகமாக கிடைக்குமோ அதையே எல்லோரும் தேடுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படி மாறும் பொழுது அந்த கல்வியை கற்ற பிறகு அதிகமாக பொருளீட்ட வேண்டும் என்ற நோக்கத்தினிலேயே அவர்கள் வேலை தேடுவதும் தொழில் செய்வதுமாக மாறிவிட்டது. அப்போ இந்த தொழில் என்பது இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் அந்த தொழில் பயன்பாட்டின் அடிப்படையில் செய்கிறோம் என்று இல்லாமல் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, தொழில் என்று சொன்னால் லாபம் என்ற ஒரே நோக்கம் என்ற அடிப்படையில் மாறிவிட்டது. அப்படி என்றால் அந்த தொழில் என்பது இந்த சமுதாய மக்களுக்கு துன்பம் அளிக்கக்கூடியது, துன்பத்தை கூட்டக்கூடியதாக இருந்தாலும் அதையும் தொழில் என்றே செய்யக்கூடிய ஒரு நிலை வந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தொழில் என்பது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே என்று அவர்கள் நினைத்த ஒரு நிலைதான். இதையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த குருகுல கல்வி போன்ற ஒரு அமைப்பை இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயமும் அரசாங்கமும் சேர்ந்து அமைக்க வேண்டும் என்பதற்கான திட்டம்தான்
இங்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய கல்வி திட்டம். இதை மகரிஷி அவர்கள் உலக சமாதானம் என்ற ஒரு நூலை எழுதும்போதே அவர்கள் நிறைய, அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை செய்து எழுதியிருந்தார். அதில் இந்த இளைஞர்கள் கல்வி முறை என்பதும் இளைஞர்களுடைய வாழ்வியல் என்பதும் இப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் பராமரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவருடைய அந்த ஞானத்தில் கற்பனை செய்து எழுதிய அந்த ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது இன்றைய சிந்தனையாக வெளிப்பட்டிருக்கிறது. இதில் 9 வயதுக்கு மேல் அந்த குழந்தைகளை ஒரு இடத்தில், அதாவது அரசாங்கம் நிர்ணயம் செய்யப்பட்ட இடத்தில் அங்கு தங்கி படிக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலையத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இப்போது அந்த 9 வயதுக்கு மேலே அது பொதுவாக அந்த மாணவர்கள் இருந்து அந்த கல்வி பயிலும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வளர்க்கப்படுவார்கள். அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வரும்பொழுது அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது அந்த பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு வந்து அது இந்த கல்வியில் அந்த பள்ளிகளில் வரும்பொழுது அந்த ஏற்றத்தாழ்வை அங்கும் அது காண்பிக்கக்கூடிய நிலை வருகிறது அல்லவா? அது இல்லாமல் அந்த சமுதாயத்தில் மாணவர்கள் வளரும் இடம் ஒரு நேர்நிறை உணர்வோடு அந்த வளர்ப்பு இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அவர் வீட்டிலிருந்து தனியாக இங்கு ஒன்று கூடி விடுதியிலிருந்து படிக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த திட்டத்தை கொடுக்கின்றார்கள். அப்போ அங்கு கொடுக்கும்போதும் அந்த கல்வி எப்படி முழுமையான கல்வி, அந்த முழுமையான கல்வி என்பதில் அந்த இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்கப்பழக்க அறிவும் அந்த இரண்டும் இங்கு சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போ என்ன ஆகிறது? பொதுவாக எழுத்தறிவு, மொழியறிவு இந்த இரண்டும் அடிப்படையான ஒரு கல்வியாக இருக்கும். அப்போ எழுத்தறிவு, மொழியறிவு, அதுக்கடுத்து தொழில் அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்கப்பழக்க அறிவு, இவை 5ம் இணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுதான் முழுமையான கல்வி. அது அத்தியாவசியமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. எப்பொழுது? இளைஞர்களாக இருக்கும் பொழுதே அந்த இயற்கை தத்துவத்தையும் ஒழுக்க பழக்கத்தையும் கொடுத்து விட்டால் இந்த சமுதாயம் முழுமையாக ஒரு அறம் சார்ந்த சமுதாயமாக பிற்காலத்தில் வந்துவிடும் என்பதுதான் மகரிஷியினுடைய திட்டம். இந்த திட்டமெல்லாம் உலக அமைதிக்கான ஒரு திட்டம்தான். அதை மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? முதலில் ஒரு நாட்டிலே அதை அமல்படுத்தி, அதை மாவட்டம் தோறும் அமல்படுத்தி, அதை ஒவ்வொரு ஊரிலும் அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாடு அமைதி பெறும் பொழுது இதை பார்த்து உலக நாடுகளெல்லாம் இந்த முறையை பின்பற்றுவார்கள் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த கல்வியின் ஒரு நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். அடிப்படையாக ஆன்மீக கல்வி என்பது மட்டுமல்லாமல் பொருளாதாரமும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பொருளாதாரம் என்பதுதான் இந்த சமுதாயத்தில் மக்களோடு இணைந்து வாழும் பொழுது அந்த பொருளாதாரம் என்பது அங்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு சமுதாயம் சார்ந்த சமூக இயல் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், தொழில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அங்கு அரசாங்கம் என்ற அரசியலும் அங்கு இடம்பெற வேண்டும், சமையலும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் இந்த கல்வி அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, ஒரு சமுதாயத்தில் மக்கள் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து துறைகளும் ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார்.
இப்பொழுதெல்லாம் அதை நாம் என்ன செஞ்சிட்டோம்னா, அதை விருப்ப பாடமாக வைத்து விட்டோம். ஒருத்தர் வரலாறு படிக்கிறார்னா வரலாறோடு விட்டுறார், விஞ்ஞானம்னா விஞ்ஞானத்தோடு விட்டு விடுகிறார். ஆனால் அடிப்படையாக எல்லோரும் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு வாழ்வியல் கல்வியாகத்தான் மகரிஷி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால். இப்போது ஒரு 6 வருடங்கள் சொல்லுகிறார். அந்த 16 வயதுக்கு பின் அதில் அவர்கள் தொழில் சார்ந்து ஒரு திறமை வாய்ந்தவர்களாக மாற்றம் பெறும் பொழுது அங்கு அவரவர் என்னென்ன துறை அதில் விரும்புகிறாரோ அந்த துறையில் அவரை நிபுணத்துவமாக்கி அந்த தொழிலை வளர்ப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அப்போ இப்போது இந்த கல்வி முறை பார்த்தோம் என்று சொன்னால், அது எல்லோரும் ஒரு வயதிலே அந்த கல்வி நிறைவு பெறக்கூடிய வயதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கல்வி முடிந்து வந்த பிறகு அந்த சமுதாயம் முழுமையும் சமுதாய உணர்வோடு அவர்கள் பணி நடக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் மகரிஷியினுடைய இந்த திட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் உள்ள உறவு இருக்கிறதே, அது அவர்கள் இங்கு வந்து அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாகவும், மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு சென்று வருவதாகவும், பல்வேறு வகையில் இதை நடைமுறைக்கு சாத்தியமாக இருப்பது போல அவர்கள் இதை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு இடத்தில் சொல்வார்கள், இப்போது நமது நாட்டில் ஜனத்தொகை அதிகம், இப்போது வேலையில்லா திண்டாட்டம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். மகரிஷி அவர்கள் அதற்கு இந்த சிந்தனையிலே ஒரு தீர்வு சொல்லுகிறார்கள். பாருங்கள் எப்படி என்றால், அதாவது இப்போது 8 மணி நேரம் வேலை என்று இருக்கிறது. ஆனால் ஜனத்தொகை அதிகம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் நிறைய பேர் கல்வி கற்று இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ என்ன செய்வது? ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு வேலை இல்லாமல் இருந்தால் அவர்கள் சமூக விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். அப்போ அது என்ன ஆகிறது? அந்த வேலைக்கு சென்று வருபவர் இவரை கண்டு அஞ்சுவதாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் உருவாகி விடுகிறது. அது வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்வார் என்று சொன்னால், இப்போது 8 மணி நேரம் என்பதை 6 மணி நேரமாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால், மீதம் இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தை அந்த வேலையை அதை பகிர்ந்து கொடுத்தால் அந்த வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்து விட முடியும். அப்போ எல்லோருக்கும் 6 மணி நேரம் வேலை என்று ஆகிவிடும். அப்போ என்ன ஆகிறது? 8 மணி நேரம் சம்பளத்துக்கு பதிலாக 6 மணி நேரம் சம்பளம். இப்போது இது ஒரு சாரார் 8 மணி நேரம் சம்பளம் வாங்கி இன்னொரு சாரார் வேலையே இல்லாமல் இருக்கும் பொழுது அவரிடம் பறித்துண்ண வேண்டிய ஒரு சமுதாய விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள் அல்லவா? அப்போ இதை சமன் செய்வது, இதுதான் மகரிஷி சொல்வார்கள், இதுதான் உண்மையான கம்யூனிசம் என்று சொல்வார்கள். இதுதான் சமநிலைப்படுத்தும் தன்மை என்று சொல்வார்கள். அப்போ எல்லோருக்கும் 6 மணி நேரம் வேலை, அப்போ அதற்குரிய சம்பளம். அப்போ அந்த சம்பளத்தை கொண்டு அந்த வருமானத்தை கொண்டு எப்படி வாழ்வது என்பதை வாழ்க்கை தத்துவம் என்பதில் மகரிஷி அவர்கள் விளக்கி கூறிவிட்டார்கள். அப்போ எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அங்கு இந்த பெருமை கொள்வதோ பொறாமை கொள்வதோ இல்லாமல் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நிறைவாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நடக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய கற்பனை தான், மகரிஷி அவர்களுடைய கற்பனை. இதையெல்லாம் இந்த மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சரி, மாணவர்கள் ஏற்றுக்கொண்டால் மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அதற்காகத்தான் முதலிலே ஆன்மீக உணர்வை அங்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆன்மீக உணர்வை கொடுத்த பிறகு இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினால்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆன்மீகத்திலே காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவமும் செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவத்தையும் நாம் உணர்த்தி விட்டோம் என்று சொன்னால் இந்த கல்வி முறையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது இந்த சமநிலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இன்று மக்களிடையே இருக்கக்கூடிய பெரும் துன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். இன்றெல்லாம் அந்த ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம்.
இப்பொழுதெல்லாம் இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, அதாவது 1981 பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது அந்த அதிக முதலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த முதலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த பங்கு ஒரு 10% 30% கூடியிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த எதுவும் இல்லை என்று இருக்கக்கூடிய அந்த கீழ்த்தர மக்கள் என்று சொல்லுகிறோமே, அதாவது நடுநிலையில் இருப்பவர்களை காட்டிலும் கீழ்நிலையில் பொருளாதார நிலையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு மனிதர்களிடம் அந்த இடைவெளி அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இப்படி வரும்பொழுது என்ன ஆகும்? மனநிலை பாதிப்பு மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளுக்கும் அதுதான் காரணமாக அமைகிறது. மனிதன் என்ன ஆகிறான் என்று சொன்னால், அந்த மனநிலையில் இவன் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது எந்தவித பாதிப்பும் யாருக்கும் இல்லை, எல்லோரும் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இதை யார் செய்வது? இதை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அரசாங்கம் என்பது எது? இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் அரசாங்கம். அப்போ அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் கூட்டி இதை கலந்து ஆலோசித்து இதை படிப்படியாக கொண்டு வர வேண்டும். இது உடனடியாக எல்லாவற்றையும் உடனடியாக மாற்றிவிட முடியாது. ஆனால் இது மாதிரியான கல்விக்கூடங்கள் ஆங்காங்கே அரசாங்கம் அமைத்து அதை செயலுக்கு கொண்டு வந்தால் அது என்ன ஆகும்? அது நடைமுறையில் படிப்படியாக உயரும். ஆனால் அங்கே அமைக்கப்படும் பொழுது அங்கேயே அதை பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதலில் இந்த ஆன்மீகம் என்ற கல்வியும் அறநெறி கல்வியும் முழுமையாக உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த முறை நன்றாக பயனுக்கு வரும். அப்படி என்றால் இவையெல்லாம் மகரிஷி அவர்கள் திட்டமாக கொடுத்து விட்டார்கள். இதெல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வேதாத்திரிய சீடர்கள், வேதாத்திரிய தத்துவத்தின்படி வாழக்கூடிய சீடர்கள் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே பெரும்பாலும் அதிகமாக உருவாக வேண்டும். அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. அப்படி ஆசிரியர்கள் உருவாகாமல் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய முடியவே முடியாது. அந்த அடிப்படையில் மகரிஷி அவர்கள் அற்புதமான ஒரு திட்டம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சீடர்களை இப்பொழுது தேட வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வேதாத்திரியம் என்ற தத்துவத்தை நடைமுறையில் வாழ்க்கையில் நடைமுறையாக வாழக்கூடிய அளவுக்கான உணர்த்தக்கூடிய அளவில் இந்த தத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் உள்ளபடி வேதாத்திரியத்தை அங்கு உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பல தத்துவங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமது பணி தொடரட்டும். இது மகரிஷியினுடைய கனவு எப்பொழுதாவது நனவாக மாறும். அதற்கு தமிழ் ஆனந்த யோகம் ஏதோ ஒரு அளவில் அதற்கான ஒரு பணியை செய்கிறது என்ற நிறைவோடு திருப்தியோடு நாம் பயணிப்போம். வாழ்க வளமுடன்.